இந்த மகா சிவராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். பாஜகவின் பேச்சை கேட்டு எஸ்பிஐ வங்கி செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரம் வாங்கியவர்களின் விவரங்களை வெளியிடுவதற்கான கால அவகாசத்தை ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்க உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி மனு தாக்கல் செய்துள்ளது. இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் தேர்தல் பத்திரம் வாங்கியவர்களின் பெயர்களை வெளியிட பாஜக விரும்பவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் பத்திரங்கள் ரகசியமாக வழங்கப்பட்டவர்களின் பெயர்களை வெளியிடாமல் பாஜகவின் பேச்சை கேட்டு பாரத ஸ்டேட் வங்கி நடக்கிறது. இந்த பெயர்களை ஏன் மறைக்கிறார்கள்? இவர்கள் அனைவரும் கொள்ளையடித்து நன்கொடை வசூல் செய்துள்ளதும் அந்த கொள்கையை தொடர விரும்புவதும் இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரம் என்பதே கருப்பு பணத்தில் வாங்கப்படுவது அல்ல, அதிகாரப்பூர்வமாக வங்கியில் பணம் செலுத்தி வாங்கப்படுவது என்பது கார்கேவுக்கு தெரியும்.